அமைச்சு அவங்களுக்கு வந்து மேம்பாடு அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சிருப்பாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்ங்கிறது நேரமற்ற இடத்தோட தொடர்புடையதான். ஒரு தொழிலாளர் வந்து பாத்தீங்கன்னா நேரம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எத்தனை மணிக்கு போறாங்க, எவ்வளவு நேரம் வேலை பார்க்காங்க, இப்படி எல்லா விஷயமே அடங்கும். இடம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அவங்க எப்பேற்பட்ட இடத்துல வேலை பார்க்கறாங்க, என்ன டிஸ்டன்ஸ்ல வேலை பார்க்கறாங்க, இந்த மாதிரி இடத்துடன் தொடர்புடையதான் ரெண்டுமே வரும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட், சரியான விளக்கமும் கூட. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், பின்வரத்துல சரியாக பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தப்பா இருக்கிறது வந்து கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மதுரை காந்தி. மதுரை காந்திங்கிறது குரூப் ஒன் மெயின்ஸ்ல ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின். குரூப் ஒன் மெயின்ஸ்ல மதுரை காந்தியை பத்தி எழுத சொல்லி கேட்கிறாங்க. ஸோ மதுரை காந்தி அப்படிங்கிறது என்எம்ஆர் சுப்ராமன். அவரை பத்தி நமக்கு தெரியாதப்ப ஸோ அவர் தான் அது. என்எம்ஆர் சுப்ராமன் தான் மதுரை காந்தி. வந்து தட்சிண காந்தி அப்படிங்கிறது ராஜாஜி. இது கரெக்ட் தான். வித்யாலயா ஐயா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது காமராஜர் கிடையாது, இது தப்பு. அடுத்து தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை வந்து அரங்கநாதன். ஸோ ஏ ராமசாமி கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஸோ பொருந்தாததுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரி பொருத்தத்தை தேர்ந்தெடுத்தாங்க, சரியாக பொருந்ததுதான் கேட்கிறாங்க. ஸோ 1, 2 கரெக்டா பொருந்திருக்கு, ஆப்ஷன் பி. அடுத்து மூணாவது, ராவ் பகதூர் பன்னீர்செல்வம் தலைவராக இருந்தார். எதுக்கு தலைவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இவர் வந்து முன்பு ஆளுநர் எர்கின்ஸ் நிர்வாகக்குழுவில் பணியாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நீதி கட்சியில இவர் வந்து தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து 4வது கொஸ்டின், 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அடிப்படையில மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டிபி 4% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். ஸோ ஜிஎஸ்டிபி 4% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அப்படி இருக்கக்கூடிய அந்த 4%ல 0.5% பின்வரும் எந்த துறைக்கு உதவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எரிசக்தி துறை, செகண்ட் ஆப்ஷன் வரும். 5, ஆலய நுழைவு போராட்டத்தை பற்றி உண்மையான குற்றம் வந்து கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு என்ன பண்றாங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. ஸோ ஆலய நிறைவு போராட்டத்தை வச்சு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க, அது கரெக்ட் தான். இது கோவில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரிக்குதுன்னு கொடுத்திருக்காங்க. ஒரே மாதிரியான அதிகாரம் அந்த இடத்துல கிடையாது, வேற வேற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 2வது தப்பு. இது வங்காள சட்டம் நம்பர் இந்த நம்பர் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 1810 உள்ள மாதிரியா இருக்குது. ஸோ வங்காள சட்டத்தை பேஸ் பண்ணி தான் பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சில ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே கரெக்ட், 1, 3 கரெக்ட். ஸோ ஆன்சர் சி. அடுத்து 6வது, வலிமையான எதிரியின் முன் அடிப்பணிதலின் பாசாங்கு சரணடைதலின் ஒத்திவைப்பு அப்படிங்கிற ஒரு பழைமொழிப்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்கார கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் வந்து கேட்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் மகாபாரதம் இருக்கலாம், பட் ஆனால் கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 கொஸ்டின் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், மற்ற எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிடுவேன். ஸோ அந்த 3ல இது 1. அடுத்து கீழ்கண்டவற்றுள் கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாரத மாதா சங்கம் வந்து கொடுத்துருக்காங்க. பாரத மாதா சங்கம் வந்து பாத்தீங்கன்னா 1904. சென்னை மகாஜன சபை வந்து 1884. அடுத்து ஹோம் ரூல் இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா 1916. மദ്രാസ് திராவிட சங்கம் வந்து 1912. ஸோ கால வரிசைப்படுத்தீங்கன்னா 2, 1, 4, 3 வரும். 8வது, வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் குறிப்பிடுறாருன்னா, வெண்மை அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா தன்னை அறிவாளியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் வெண்மை அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. தம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் ஒரு செருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வெண்மை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து 9, மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரத்தில் வள்ளுவர் உணர்த்துவன. இந்த 3 அதிகாரத்துல வள்ளுவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஸ்டார் வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு 2 இது வருது. ஸோ இன்னொரு வாட்டி செக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ 2வது கொஸ்டின் ஸ்டார் வச்சுக்கலாம். இது நம்ம அப்டேட் பண்ணிட்டு சொல்றோம் நாங்க. அடுத்து, மக்களை போல் கயவர். ஸோ இந்த இடத்துல கயவர் அப்படிங்கிறது என்னன்னா திருடர் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ திருடர் வந்து பாத்தீங்கன்னா மக்களை போல், மக்களுக்கும் திருடருக்கும் ஒரே ஒற்றுமை என்னன்னா அவங்க மக்களை போல இருப்பாங்க, அது ஒண்ணுதான். மற்றபடி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அது ஒண்ணு இருக்கு. அடுத்து தேவர் அணைய கயவர் அப்படிங்கிற ஒரு பொருளும் வரும். ஸோ இந்த இடத்துல கயவர் அப்படிங்கிறது என்னன்னா அதாவது விருப்பம் போல நடப்பவர்கள், அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறவங்க தான் கயவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் பி. அடுத்து 11, துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்னென்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். துறவினாலே வந்து பாத்தீங்கன்னா மெயினா அவங்க கோவமே படக்கூடாது, அதான் துறவி. அவங்க என்ன பண்ணாலும் அந்த இடத்துல கோவமே வரக்கூடாது அவங்களுக்கு. ஸோ இப்போ அவங்க எறும்பு கடிச்சாலும் அதனால அவங்க வந்து அதை கோவம் எடுத்துக்கிட மாட்டாங்க, எறும்பை வந்து கொல்லவும் மாட்டாங்க. ஸோ அதான் துறவி. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கோவம் கொள்ளாமை. இது 12,
யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார்? ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஊருணி இருக்கும், அதுல நீர் நிறைஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஊரே வந்து பாத்தீங்கன்னா செழிப்பா இருக்கும், எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பேரழிவாளனுடைய செல்வம் எல்லாருக்கும் பயன்படுறதா ரங்கராஜன் அவரால் வந்து எழுதப்பட்டது. 14 ஒரு மேட்ச் வந்து கொடுக்குறாங்க, ஆசிரியர்களை அதனோட இதழோட பொறுத்த சொல்லி வந்து கேட்கிறாங்க. ஸோ ஜெயகாந்தன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஞான ரதம், பார்த்தசாரதி வந்து பாத்தீங்கன்னா தீபம், கண்ணதாசன் வந்து தென்றல், மீராங்கிறது அன்னம் விடுத்துவது. மீரா வச்சே பொறுத்தினால முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஆன்சர் 3, 4, 1, 2. அடுத்து 15 கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது. கழுமலத்துல போர் நடந்துச்சு, இத பத்தி குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நற்றிணையில குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆப்ஷன் சி. அது 16 மலையுல பிறப்பின் மலைக்கு அவைதாம் என்ன செய்யும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலறி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கலித்தொகையில இதற்கான பாடலறி வந்து இருக்குது. அடுத்து 17 ஆயுஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆயுஷ் கொலை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சரி ஆஷ் கொலை ஆஷ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரா வந்து இருந்திருப்பாரு. ஸோ ஆஷ் வந்து பாத்தீங்கன்னா மணியாச்சி ரயில் நிலையத்தை வச்சு வாஞ்சிநாதன் அவர்களால துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்துருவாரு ஆஷ். ஸோ அதே நேரத்துல வாஞ்சிநாதன் என்ன பண்ணிருப்பாருன்னா தன்னை துப்பாக்கியால சுட்டு கொண்டு அவரும் இறந்துருவாரு. ஸோ இவர் சுட்டு கொண்டது வந்து வாஞ்சிநாதனா இருந்தாலும் அவர் அந்த இடத்துல இறந்துடுறாரு. ஸோ அதனால இவர் வந்து குற்றவாளி அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு வர மாட்டாரு. ஸோ ஆனா அந்த வாஞ்சிநாதன் வீட்டை போய் செக் பண்ணுவாங்க பிரிட்டிஷர். அப்படி செக் பண்றப்ப அங்க இருக்க லெட்டர்ஸ் குறிப்புகளை வச்சு பாக்குறப்ப நீலகண்ட பிரம்மச்சாரியை தான் அடுத்து வந்து பிடிப்பாங்க. ஏன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தான் வாஞ்சிநாதனுக்கு வந்து துப்பாக்கி சுடுதல் பயிற்சி எல்லாம் வந்து கொடுத்திருப்பாரு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து முதல் குற்றவாளி வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியா வச்சிருப்பாங்க. அடுத்து 18 பின்வரும் நோட்டில் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையம். ஸோ சமண அறிஞர்களுடைய முக்கிய கற்றல் மையம் திருவலங்காடா இருந்திருக்கும். ஒரு டைம் கேட்டிருந்தாங்க சமண படுக்கை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல இருக்குது. இது 19 மன்னர்களோட பட்டங்களை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஈஸி தான், பாண்டியன் வச்சே போட்டுடலாம். பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்ப பாண்டியன்னா செழியன். சேரர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆதவன் குட்டுவன் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப செம்பியான் மாதேவி அப்படிங்கிற ஒரு ராணி இருக்கும். அப்ப சோழர்கள் வந்து செம்பியான். ஆய் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப திதியன். ஸோ இதுக்கு ஆன்சர் 3, 1, 4, 2. அடுத்து 20 தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சென்னை நினைச்சிருப்பீங்க. இல்ல, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் வந்து திருச்சிராப்பள்ளி, திருச்சியில தான் இதற்கான அமைப்பு வந்து இருக்கு. ஸோ ஆன்சர் திருச்சிராப்பள்ளி. அடுத்து 21 தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் கொண்டு வந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் 12th முடிச்சுட்டு பள்ளிக்கல்வி முடிச்சுட்டு உயர்கல்வி காலேஜ்ல சேர்றதுக்கு என்கரேஜ் பண்ற விதமா அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குறதுக்கான ஒரு திட்டம் தான் அது. இது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உயர்கல்வி அளிக்கிறது, ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமனுக்காக கொண்டு வந்தது இது. அடுத்து 22 2017-18 ஆண்டு ஒப்பிடும் போது 2018-19 மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டுல தமிழ்நாடு வந்து எந்த பிரிவை சேர்ந்திருக்குன்னா, ஸோ தமிழ்நாடு சுகாதார குறியீடுல முன்னேறிக்கிட்டே வராங்க. ஸோ இந்த இதுல படி பாக்குறப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு ரேங்க், மேம்படுத்தப்பட்ட தரவரிசையில வந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. 23 மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த என்ன முறையை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி நீட் அசஸ்மெண்ட் அப்ரோச், அதாவது சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை அடிப்படையில வச்சுதான் இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்துறாங்க. அடுத்து 24 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை என்னன்னா, இவங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்னன்னா பல்வேறு பிரிவுகள் மூலம் சுகாதார கல்விகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்தணும் அப்படிங்கறத இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. இதுக்கு ஆப்ஷன் டி. 25 ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ ஆயுஷ்ங்கிறது இயற்கை மருந்துகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த சோவா ரிகா அப்படிங்கறத வந்து சேர்த்திருந்திருப்பாங்க. அடுத்து 26 முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைகளுக்கு வைப்பு தொகையை 6வது ஆண்டு முதல் 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வருடாந்திர ஊக்கத்தொகை 1800 கொடுக்கறதா வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சி. அடுத்து 27 அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகரப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு, நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு வீட்டை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். சரியா? ஆப்ஷன் டி.
அடுத்து 28 டாக்டர் தர்மாம்மாள் அம்மையார் நினைவு உதவி தொகை வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா, அதாவது விதவை மறுமண உதவி சக்கரம், அதாவது விடோ ரீமேரேஜ், விடவா இருக்கிறப்ப அவங்க ரீமேரேஜ் பண்றப்ப இந்த உதவித்தொகை வந்து அவங்க வந்து வாங்கிக்கலாம். அடுத்து 29 COVID-19 பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 8% அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்கதா வந்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து 30 ஸோ ஹெல்ப்லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ குழந்தைகள் உதவி எண் சைல்டு ஹெல்ப்லைன் வந்து 1019 கரெக்ட் தான். உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 112 112 தான் உமனோட ஹெல்ப்லைனு. ஸோ சைபர் கிரைம் வந்து பாத்தீங்கன்னா 1930. ஸோ இதுவும் தப்பா தான் இருக்குது. போஸ்டல் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2, 3 தவறா இருக்கு. இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க 2, 3. அடுத்து 31 பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ் வந்து எதை பூர்த்தி பண்றாங்க? தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் என்னன்னா உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. இது 32 ஸோ வாக்கியத்திலாமே கனவு இல்ல திட்டம் தமிழ் ஆய்வாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவாங்க. ஸோ இல்ல 1வது 3வது மட்டும் தான் கரெக்ட். அவங்க பர்டிகுலரா 15 சென்டோ 5 சென்டோ அப்படி எதுவுமே இந்த இடத்துல குறிப்பிடல. ஸோ அவங்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் பயனடைவாங்க. கனவு இல்ல திட்டங்கள் தமிழ் ஆய்வாளர்களுக்கான ஒன்னானது. ஸோ ஆப்ஷன் இதுக்கு டி, 4th ஆப்ஷன் இதுக்கு. சரியா? 32க்கு 4th ஆப்ஷன். இது 33 ஸோ சீர்திருத்தவாதிகளை வந்து அவங்க வாழ்நாடுடன் பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1772 இருந்து 1833 4. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜோதிபா புலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1828 இருந்து 1890 3. அடுத்து எம்ஜி ராணடே வந்து பாத்தீங்கன்னா 1842 இருந்து 901. கார்வி வந்து இது. ஸோ அப்ப ஆன்சர் இருக்கு சி. அடுத்து 34 மனித வளர்ச்சி குறியீட்டின் மதிப்பீட்டில், அதாவது பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDA எதெல்லாம் பார்ப்பாங்கன்னா 3 விஷயம் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயுள் எதிர்பார்ப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன், கல்வி. தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்த் ரேட் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுல வந்து ஆப்ஷன் டி. அடுத்து 35 கீழ்கான தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல டாப் 3 வந்து கேட்கறாங்க. ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல, அதாவது குழந்தை வளர்ச்சி குறியீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல யாரு இருக்காங்கன்னா நமக்கு வந்து கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் இடத்துலயும், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி. ஸோ இப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் 1, 4, 5. அடுத்து 36 இந்த மேக்ஸ் ஆல்ரெடி நடத்திருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, பி. அடுத்து 37க்கு டி ஆப்ஷன் 4th ஆப்ஷன். இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு ராஜா சார் போட்டிருப்பாங்க, வேணா செக் பண்ணிக்கோங்க. 38 6 hours இதுக்கு. 39 செகண்ட் ஆப்ஷன். சரியா? 39 செகண்ட் ஆப்ஷன். 40 தேர்ட் ஆப்ஷன் 2/7 11 கியூப். 41க்கு செகண்ட் ஆப்ஷன் 268276. ஸோ எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. 42 12% இதுக்கு. 43 4:15:2 செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 44 35. 45 36 3/6 + 2/6 5/6 10,000. 47 3/40. ஸோ 48 கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய்க்கிருமி. ஸோ எதுனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட்டிடெல்லா பெர்டோசிஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான நோய்க்கிருமி. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து 49 பொருள் உணராமல் கற்றலின் முக்கிய நடைமுறையாக இருப்பது டேஸ் கற்றல் ஆகும் சொல்லி. பொருள்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதனோட மீனிங் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டோம். ஸோ அப்படி நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன், நம்ம வந்து தொடர்ந்து மீண்டும் மீண்டும் படிச்சு என்ன பண்ணுவோம், மனப்பாடம் பண்ணுவோம். ஸோ அதான் இதுக்கான ஆன்சர் சி. 50 குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்கள், அதாவது பிளான்ட் தர் என்டூரன்ஸ் பெஸ்ட் லோயர் லைட், அதாவது நிழல் தாவரம் சொல்லுவாங்க. இது நிழல்ல தான் வளரும், ஒளியே இதுக்கு தேவைப்படாது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சியோபைட்டுகள். ஆப்ஷன் சி. அடுத்து 51 பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுகிறது. நம்ம பூமியில அந்த மேல் பரப்புல பட்டு
பிரதிபலிக்கப்படுறப்ப ஸோ அதுதான் அல்பிடோர் மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிரதிபலிப்பை வச்சு அல்பிடோ ரேஷியோ அப்படின்னு சொல்லி அதுக்கேற்றாப்புல அந்த கோலை வந்து பாத்தீங்கன்னா மின்னும் வெள்ளியோடைய அல்பிடோ மதிப்பு அதிக அளவுல இருக்கும், அதனாலதான் அது பிரகாசமா இருக்கும். சரியா? ஆப்ஷன் ஏ. 52 மான்டெக்ஸ் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காசநோய் டிபி டியூபர்குலோசிஸை செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். அடுத்து 53 யூட்ரிபிகேஷன் மீனின் இறப்புக்கு காரணம் என்னன்னா, யூட்ரிபிகேஷன்னா நம்ம அந்த பயன்படுத்தக்கூடிய உரங்கள் எல்லாம் நீர்ல கலந்து அங்க வந்து யூரியா கண்டென்ட் வந்து அதிகமாயிரும். ஸோ யூரியா அதிகமா இருக்குன்னா தண்ணியில ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருவாங்க, பாசி செடிகள்லாம் நல்லா நீர் பரப்புல வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீருக்கு மேல ஃபுல்லா செடியெல்லாம் பரவிருச்சுன்னா நீருக்குள்ள சூரிய ஒளி போக முடியாது. அப்ப போக முடியாதுன்னா கீழே வந்து நீர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சூரிய ஒளி போனாதான் அங்க ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப மீனுக்கு வந்து என்ன தேவை, ஆக்சிஜன் வந்து தேவை. ஸோ அப்படிங்கிறப்ப ஆக்சிஜன் அளவு வந்து குறையறனால மீன் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்ஷன் டி. 54 கீழ்காணும் நிகழ்வுகளில் எது நிலைமாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ ரங்கராட்டினத்துல சுற்ற ஒரு குழந்தை தான் நிலைமாமா இருக்கு, ஏன்னா அது வந்து சர்க்குலர் மோஷன்ல இருக்கும் அது. அடுத்து 55 அறிவியல் மனநிலை சயின்டிபிக் டெம்பர் பற்றி கூறுறது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 51 ஏ தான் வந்து குறிப்பிடுது. அடுத்து 56 ஸோ சூஸ் தி ராங் ஆன்சர் வந்து கேட்குறாங்க. ஸோ தவறான இணை வந்து கேட்குறாங்க 56. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3, 4 ஆப்ஷன் 3, 4 இன்கரெக்டா இருக்கு. இல்ல அதாவது லக்ஷ்மண் சிங்கும் வடிவேல் கோபாலும் இன்கரெக்டா இருக்கு. வடிவேல் கோபால்ங்கிறது ஒரு பாம்பு பிடிக்கிறவன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ இது 2 தான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் பி செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 57 2014ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களுடைய எந்த இது பிரிவு கருத்துக்கள் 2014 தேசிய இளைஞர்களுக்கான ஒரு கொள்கை வந்து வெளியிடப்பட்டுச்சு. அதுல வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி எப்படி டெஃபைன் பண்றாங்கன்னா 15 வயசுல இருந்து 29 வயசு இருக்கிறவங்க தான் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி டெஃபைன் பண்ணாங்க. ஆப்ஷன் டி. அடுத்து 58 ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எது? ஊழலை வந்து ஃபுல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடி பண பரிமாற்றம் கொண்டு வந்தாங்க. யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நேரம் நீங்க என்ன பண்ணலாம், பண பரிமாற்றம் கொண்டு வர மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. கரெக்ட். பொது கொள்முதலில் இ டெண்டர், சரியா, டெண்டர் எல்லாமே டிஜிட்டலா நடத்துற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குரூப் சி பதவிகளுக்கான ஆர் சேர்ப்புக்கு நேர்காணல் நிறுத்தி வைப்பு. ஸோ குரூப் சி பணியிடங்களுக்குலாம் ஏ பிக்கு மட்டும் வச்சுட்டு சிக்கு கீழே இருக்கிறது எல்லாத்துக்கும் இன்டர்வியூ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க. அதுவும் ஊழல் ஒழிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை தான். ஸோ இல்ல 3மே 1, 2, 3. அடுத்து 59 கீழ்காண்ட வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விட வந்து கேட்கிறாங்க. G20 பத்தி கேட்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்காங்கன்னா சரியானதான் கேட்காங்க. எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. G20ல 2வது கரெக்ட். G20 நாடுகளின் நிர்வாகமானது ஒருமித்த கொள்கையை அடிப்படையாக கொண்டது கரெக்ட். ஃபர்ஸ்ட் இது தப்பு. G20 கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபார்மல் டாக்குமெண்ட் கிடையாது, இன்ஃபார்மல் டாக்குமெண்ட். ஸோ அதனால தப்பு. 2வது கரெக்ட். 3வது இந்த இடத்துல கரெக்ட் தான். சரியா? ஸோ 2, 3 மட்டும் இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. 60 ஸோ கேல் ரத்னா அவார்டு வந்து பாத்தீங்கன்னா முகமது சமிக்கு கொடுத்துருக்காங்க. முகமது சமிக்கு அர்ஜுனா அவார்டு தான் கொடுத்துருப்பாங்க. கேல் ரத்னா விருது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப அது தப்பு. 2வது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அனுராக் தாக்கூர் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அவர் தான் வந்து கொடுத்தாரு. 2வது கரெக்ட். அப்ப ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. அடுத்து 61 வந்து பாத்தீங்கன்னா கரிம வேளாண்மை, அது ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பாத்தீங்கன்னா சூழல் பாதுகாக்கப்படுவதால் பெருகிய முறையில் பிரபலம் அடைந்து வருது. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்கானிக் ஃப்ரூட், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுதான் வந்து லைக் பண்றோம். ஸோ அது கரெக்ட் தான், பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. சுற்றுச்சூழல் அடிப்படையான பூச்சி கட்டுப்பாடுகள் மற்றும் விலங்கு கழிவுகள் மற்றும் நைட்ரஜனை நிலைநிறுத்துதல் பயிர்களில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் உரங்களை தான் பயன்படுத்துவது இதற்கான அடிப்படை விவசாயம். 2மே கரெக்ட். சரியான விளக்கம் கூட ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கு அடுத்து 62 2024ஆம் ஆண்டுக்கு பத்மஸ்ரீ விருது பெற்ற முனைவர் நாராயண் சக்கரவர்த்தி பற்றி தவறான கூற்று வந்து கேட்கிறாங்க. ஸோ இவர் வந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் தான். கரெக்ட். இவர் சுற்றுச்சூழல் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிச்சிருக்கிறது. கரெக்ட். அவரது ஆராய்ச்சி ஆர்சானிக் நச்சுத்தன்மையின் தீர்வு மற்றும் சிகிச்சையின் முதன்மையா இருக்குது. அதுவும் கரெக்ட். ஸோ இவர் வந்து ஒரு மருத்துவர் கிடையாது. சரியா? ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட். 2024ஆம் ஆண்டிற்கு பத்மஸ்ரீ விருது ஒரு என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் தான் வரும். ஸோ இப்போ 4th ஆப்ஷன் தான் இந்த இடத்துல தப்பா இருக்கு. ஸோ தவறானதான் கேட்காங்க. ஆப்ஷன் டி. 63 இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதை படிவத்தை கண்டறிந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தெற்கு கோரா மலைகள். சரியா? சவுத் கோரா. ஆப்ஷன் ஏ.
64 கழிவுப் பொருட்களில் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை எதன் மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம்? கழிவுப் பொருள் வந்து வெப்ப அழிவிலிருந்து உருவான தூசியை வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர் மின்னிலை விரைவூக்கி மூலியமா அதை வந்து தடுக்க முடியும். ஆப்ஷன் டி. அடுத்து 65 எரிமலை வெடிப்பு அப்படின்னு சொல்லி காட்டுறது. இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஆழி பேரலைகள்னா கடலுக்கு அடியில நிலநடுக்க அல்லது பிளவு ஏற்படுறப்ப வறட்சினா பாலைவனமாகுதல். ஸோ அதுக்கு 4, 1, 2, 3. அடுத்து 66 சர்லைமன் சரியா லேட்டரல் ஸ்டைல பத்தி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து கிரேக்க மொழியில இருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து லத்தீன் மொழி, கிரேக்க மொழி கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது வந்து ஒரு லத்தீன் வார்த்தை. ஸோ அப்ப இது தப்பு. இதில் இரும்பு மற்றும் அலுமினியம் சக்தி அதிகமாக உள்ளது கரெக்ட். இதில் நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு குறைவாக உள்ளது, இதுவும் கரெக்ட். அதனால இதுல வந்து செடியெல்லாம் அவ்வளவா வளராது. நைட்ரஜன், பொட்டாசியம் எல்லாம் இருந்தாலும் செடி நல்லா வளரும். அதனால இது வளராது, கரெக்ட் தான். ஸோ 2, 3 கரெக்ட். அடுத்து 67 பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகை கொண்டது. சரியா? ஸோ லார்ஜஸ்ட் பேசின் கொண்டது வந்து கோதாவரி. அடுத்து நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு. சரியா? நார்வெஸ்டர் இல்லாத அசாம்ல தான் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வந்து ஏற்படும். ஆப்ஷன் ஏ. அடுத்து 69 ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருத்தப்பட்டனா 1, 3 கரெக்டா இருக்கு. சரியா? ஸோ லிம்போ மற்றும் லிம்போ வந்து சிக்கிம் கரெக்ட் தான். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கர்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமாச்சல பிரதேஷ் கிடையாது, அஸ்ஸாம் இது. சரியா? இது வந்து அஸ்ஸாம். இது தப்பா இருக்கு. தோங்காரியா வந்து ஒடிசா, இது கரெக்ட் தான். போண்டா வந்து பாத்தீங்கன்னா இது ஒடிசா தான், இது தமிழ்நாடு கிடையாது, ஒடியா அல்லது ஒடிசா. ஸோ அப்போ வந்து 1, 3 இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு, சரியா பொருந்திருக்கு. அடுத்து 70 ஜாக்னி இலக்கியம் குதுப் ஷகாஹி சுல்தான் டேஸால் ஆதரிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இது வந்து கோல்கொண்டா. ஆப்ஷன் ஏ. அடுத்து 71 ஸோ 71 வந்து பாத்தீங்கன்னா பாமன் ஷா இங்க சரியாக தாக்குதல் தொடுத்து வாரங்கால் மற்றும் ரொட்டி, இதுவும் கரெக்ட் தான். அவருக்கு போர்கள் ஏற்பட்டு வழிவகுத்து, இது ரெண்டுமே கரெக்ட் தான், சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் டி. அடுத்து 72 மராட்டிய பேரரசோட 2வது நிறுவனர் கேட்காங்க. ஃபர்ஸ்ட் நிறுவனர் கேட்கல, 2வது வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் தான் 2வது நிறுவனர். 73 அக்பருடைய படையெடுப்புக்குள்ள வெற்றியை வந்து கால வருஷப்படி கேட்கிறாங்க. ஸோ எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காஷ்மீர் வந்து 1586, காபுல் வந்து 1581, கந்தகார் வந்து 1595, அகமதாபாத் நகர் வந்து 1601. ஸோ இது பிரகாரம் பார்க்குறப்ப ஆப்ஷன் பி செகண்ட் ஆப்ஷன் வரும். 2, 1, 3, 4 அப்படிங்கிற மாதிரி வரும். இது 74 சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டார். சுல்தான் ஆட்சியில பிரதமரை வந்து வாசிர் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்ட். திவானி விஷாரத் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிதித்துறைக்கு அவர் தான் வந்து ஹெட், அதுவும் கரெக்ட் தான். வரவு செலவு கணக்குலையும் அவர் தான் பார்ப்பார், ரெண்டுமே கரெக்ட். 1 and 2 கரெக்ட் இந்த இடத்துல. அடுத்து 75 கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரியப்பட்டார் அப்படிங்கிறது ஆரியப்பாட்டியம் கரெக்ட். அடுத்து வந்து வாக்பாட்டா அப்படிங்கிறது அஷ்டங் சங்கரா. ஸோ 1, 4 இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து 76 ஸோ இந்த இடத்த பாருங்க, மாநில தகவல் ஆணையத்தை பத்தி கேட்கிறாங்க, தவறானது கேட்கிறாங்க அதுலயும். சோ ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் 5க்கு மிகாமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, 5க்கு மிகாமல் கிடையாது, 10 பேர் இருப்பாங்க. ஒரு தகவல் ஆணையர் மற்றும் 10 தகவல் ஆணையர்களை கொண்டிருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, 1 தப்பு. 2வது மாநில தகவல் ஆணையர் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் தகுதியுடையவர் அல்லன்னு கொடுத்துருக்காங்க, இது ஓகே தான். மாநில தகவல் ஆளுநர் தான் பதவி நீக்க செய்யும், இது ஓகே தான். மாநில தகவல் ஆணையருக்கு ஆணையர்களை பரிந்துரைக்கும் குழுவில் மாநிலத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரசிடென்ட் எல்லாமே சரி. ஸோ இது இந்த இடத்துல தப்பு. இந்த இடத்துல என்ன கேட்காங்கன்னா எது தவறு அப்படின்னு தான் கேட்கறாங்க. 1, 4 இந்த இடத்துல தவறு. ஆப்ஷன் சி. இது 77 மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலிருந்து எது மேற்கொள்ளலாம்? மாநில மனித உரிமை ஆணையமா இருக்கிறப்ப ஸ்டேட் லிஸ்ட்லயும் விசாரணை நடத்திக்கலாம், பொது பட்டியல் கண்கரன்லையும் விசாரணை நடத்திக்கலாம். ஆப்ஷன் சி.
78 ஆர்டிகல் வச்சு கேட்டிருக்காங்க. 124C அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். 125ங்கிறது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். அடுத்து 126 வந்து அவங்களுடைய சேலரி. 130ங்கிறது பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் லா. ஸோ 1 4 3 2. அடுத்து 79. ஸோ அரேஞ்ச் தி ஃபாலோயிங் பாடிஸ் தேர் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் வந்திருக்கும். அடுத்து ராஜமன்னார் வந்திருப்பாரு. அடுத்து சக்காரியா வந்திருக்கும். அடுத்து புஞ்ச். ஸோ இந்த ஆர்டர் தான் இருக்கும். ஆப்ஷன் பி. இது 80. அரசியலமைப்பில் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. முதலமைச்சரோட தொடர்பு இல்லாதது. 63 தொடர்புடையதான், 64 தொடர்புடையதான், 67 தொடர்புடையதான், 65 மட்டும் வராது. ஆப்ஷன் சி. அடுத்து பாராளுமன்றம் என்ற சொல் பேசு என்ற பொருள் அடங்கிய பார்லே என்னும் என்ன சொல்ல இருந்து வந்துருக்குன்னு சொல்லி கேட்கணும். பார்லிமெண்ட்ல அந்த பார்லே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு வார்த்தை. அதுக்கான மீனிங் வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி பொருள். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பிரெஞ்சு. அடுத்து 82. இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துறாங்கன்னா பிரசிடென்ட் இந்தியா எலெக்டட் பை தி சிஸ்டம் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, அவர் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இவர் வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் அப்படிங்கிற முறையில தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இப்போ அது வந்து தப்பு. இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர். இது வந்து ஒரு நாமினல் கட்டு தான். ஸோ இவர் பேர்ல எல்லாமே நடக்கும், ஆனா அவர் அதை பண்ண மாட்டார். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிளஸ் பிரசிடென்ட் என்ன பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் தான் அவர் நடந்துக்கிடுவாரு. ஸோ இவர் வந்து ஒரு அரசின் தலைவர், பெயரளவு தலைவர் தான். சரியா? இப்போ 2 மட்டும் கரெக்ட். அடுத்து 83. அரசு நெறிமுறை கொள்கை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என சொன்னது வந்து கேசி வியர். சரியா? நாவல் ஃபியூச்சர்னு சொல்லி பி.ஆர். அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. இது வந்து கேசி வியர் வந்து கொடுத்திருக்காருங்க. அடுத்து 84. அடிப்படை கடமைகள் பற்றி கூட்டுகளில் தவறானது வந்து கேட்கிறாங்க. அடிப்படை கடமையில வரி செலுத்துறது வந்து நம்ம கடமையா சொல்லல நமக்கு. ஸோ 1வது தவறு தான். பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், ஓகே தான். இந்தியா வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தல், ஓகே தான். தேர்தலில் கண்டிப்பா வாக்களிக்கணும், அது உங்களுக்கு கடமை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல. 1 4 தப்பு. ஸோ அதான் இன்கரெக்ட். 85. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கு. சரியா? அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகளை திருத்தலாம், ஆனா அதோட அடிப்படை கட்டமைப்பு மாறக்கூடாது. நிறைய கேசஸ் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அதுல எது ரிலவெண்டாவே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏகே ராய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து ரிலவெண்டா கிடையாது. மற்ற 3மே அதுல வரும். அடுத்து 86. முதல் அரசமைப்பு திருத்தம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் திருத்தின வந்து 1951 திருத்தினாங்க. இதன் மூலம் எந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டுச்சுன்னா விதி 15ல் 4 வந்து சேர்த்திருப்பாங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அட்டவணையும் சேர்த்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் 15ல் 4. அடுத்து 87. ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ல ஸோ இது வந்து என்னன்னா மகப்பெரு இறப்பு விகிதம் மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஜனனி சுரக்ஷா யோஜனா. பின்னாடி ஒரு கொஸ்டினே வரும். ஜனனி சுரக்ஷா யோஜனா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெக்கிறப்ப இறக்கக்கூடாது, குழந்தை வந்து இறக்கக்கூடாது அப்படிங்கறக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய அரசோட திட்டம், அவங்களோட நிதி உதவியில தான் வந்திருக்கும். ஸோ 1 2 கரெக்ட். சரியா? இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்து 88. கிராம மின்மயமாக்குதல் என்பது இந்த திட்டத்தின் மூலமா நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 1வது ஒரு தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி திட்டம் கரெக்ட். கௌசல்யா திட்டங்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காண்டி கொண்டு வந்தது, மின்மயமாக்குறது கிடையாது. அப்ப 2வது தப்பு. 3வது வரும். சரியா? 1 3 வரும். 89. பின்வரும் நோட்டில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ 89ல இது வந்து பாத்தீங்கன்னா சொர்ண ஜெயந்தி புரஸ்கார் யோஜனா அப்படிங்கிற மாதிரி வரும். சம்பூர்ணா அப்படிங்கிறது தப்பு, இது தப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த NREGA அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ரூரல் எஜுகேஷன் கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் தான். சரியா? அப்ப அந்த இதுவும் தப்பு தான். ஸோ 2 4 தப்பு. சரியா? இந்த இடத்துல ஃபர்ஸ்டும் கரெக்ட், தப்பானதான் கேட்கிறாங்க. அடுத்து 90. தீனதயாள் அந்தியோதயா திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஊரக வறுமையை குறைக்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. 91. ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு அப்படிங்கிற கொள்கை வந்து ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கொள்கை. அடுத்து 92. பிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாக்ஸேஷன். பிசிக்கல் பாலிசினாலே ஆர்பிஐ வந்துடும். சரி, அது வந்து டாக்ஸேஷன் வந்துடும். மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, மானிட்டரி பாலிசினா நமக்கு ஆர்பிஐ வரும், பிசிக்கல் பாலிசினா மத்திய அரசு கிட்ட வரும். ஸோ ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இஷ்யூ ஆஃப் கரன்சி நோட்டு, கிரெடிட் கண்ட்ரோல்னா அடுத்து ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். ஸோ 4312 இதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 93 முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் விவசாய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காண்டி தான் கொண்டு வந்திருந்தாங்க, நீர்ப்பாசனத்தெல்லாம் கவனம் செலுத்துன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட். இது ஹராட் தோமர் மாதிரி தான், கரெக்ட். மகளானோபிஸ்ங்கிறது ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோடைய மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வராது, அப்போ 1, 2 கரெக்ட். அடுத்து 94 குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இயர் சொல்லிடுறேன். அடுத்து மித்திரமேளா அப்படிங்கிறது 1898, அணுசீலன் சமிதி அப்படிங்கிறது 1902, இந்திய தன்னாட்சி கழகம் 1905, இந்துஸ்தான் கதர் வந்து 1913. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் வந்தா நமக்கு வந்து 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ. அடுத்து 95 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது ஏனெனில் 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஏன்னா அவர்கள் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரத்தை தவிர்க்க விரும்பினாங்க. ஏதாவது ஒரு பெரிய அளவுல ஒரு கலவரம் வந்துடும் அப்படிங்கறக்காண்டி தான் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு அவங்க ஏத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 3 மட்டும் வரும். அடுத்து 96 அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஈவன் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ ஏன் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்திய அரசு சட்டம் 1935, காந்தி இர்வின் வந்து 1931, கம்யூனல் அவார்டு வந்து 1932, கிரிப்ஸ் வந்து 1942. ஸோ ஆன்சர் 2, 3, 1, 4. அடுத்து 97 பின்வரும் நாட்டில் தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கியமா பங்காற்ற வந்து ஆரிய சமாஜம் தான் முக்கியமா பங்காற்றிருக்கும். அடுத்து 98 த நேஷனல் சிவில் சர்வீஸ் டே. சரியா? என்னைக்குன்னா நமக்கு தேசிய குடிமை பணியாளர் தினம் வந்து ஏப்ரல் 21. லாஸ்ட் டைம் குரூப் 2 மெயின்ஸ்ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ முக்கியமான கேள்வி 21. அடுத்து 99 முதலாக, இது ஈஸியான கேள்விதான், முதலாக ஜனகணமன பாடல் இந்திய தேசிய காங்கிரஸ்ல 1911 கல்கத்தா மாநாட்டுல பாடியிருப்பாங்க. அடுத்து 100 பின்வரும் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ சாவித்திரிபாய் பூலே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஊழியர் சங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கோபாலகிருஷ்ண கோகலே தான் அதுக்கு வருவாரு. ஸோ அது தப்பு. அடுத்து 101 உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நட்பு தான். ஸோ நட்பை இடுக்கண் களைவதான் நட்பு அப்படிங்கிற மாதிரி இந்த குறள் வந்து முடியும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 102 சம நடுநிலை பண்பு கொண்ட திருக்குறள் என்ற கூற்றுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா நடுநிலையா இருக்குது, எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா சமயத்தாரும் இந்த நூல் எம் நூல் அப்படிங்கிற மாதிரி சிறப்பு இருக்குது. கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட திருக்குறள் ரொம்ப பிடிச்சிருக்குது. இனம், சாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு இருக்குது. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் இது வந்து அறிவுறுத்துது. ஸோ எல்லாமே வரும், அனைத்தும் சரி. அடுத்து 103 பின்வருள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு. சோ அது கரெக்ட் தான், துறையூர் கரெக்ட் தான். பாரதிதாசன் அண்ணாதுரைக்கு அறிஞர் என பெயர் சூட்டியது சென்னை கரெக்ட் தான். நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்டது வந்து சேலம் மாநாடு. சரியா? சோ அப்ப இது வந்து சேலம். கருப்பு சட்டை தீர்மானம் வந்து திருச்சியில மாத்திருப்பாங்க. சோ அப்ப 3, 4 தப்பு. 104 1929 நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சவுந்தர பாண்டியன். சரியா? அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் சுயமரியாதை மாற்ற தலைவரா இருந்திருப்பாரு. அடுத்து 105 ஆலை நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் வந்து ராஜாஜி கொண்டு வந்திருப்பாரு. இது ஒன்ன வச்சு நீங்க போட்டலாம். சுயமரியாதை திருமண சட்டம் வந்து அண்ணா. அப்ப சிக்கு 1 அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணாலே போதும். சிக்கு 1 வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 1, 4. 106 பின்வருவற்றில் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி. முதல் பெண் மருத்துவர் யார் தான்? முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து 107 எஸ் அம்புஜிதம்மாள் பத்தி கேட்கிறாங்க. 1920 நடந்த ஒத்துழைமை இயக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் இவங்களை அனுப்பிக்கிறாங்க. கரெக்ட். 26 அவங்க சட்டசபை கவுன்சிலுக்கு வந்துக்க மாட்டாங்க. 2வது தப்பு.
மூணாவது கரெக்ட் தான். ஸோ 1, 3 இந்த இடத்துல கரெக்ட். 108 மேட்ச் ஃபாலோயிங் வந்து கேட்குறாங்க. ஸோ பின்னவற்றை பொறுத்துக்க. ஈவேரா பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை நடத்திருப்பாரு. டி முத்துசாமி வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்திய நீதிபதியாக இருந்திருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபை வந்து பார்த்தீங்கன்னா வீரராகச்சாரியார். பாரதியார் வந்து புதுச்சேரியில் இருந்திருப்பாரு. ஸோ 4123. அடுத்து 109 திருக்குறள் இஸ் கால்டு உலக பொதுமறை. என்னால சொல்றேன்னா இது வந்து திருக்குறள் உலக பொதுமறை சொல்லுவோம். அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தாருக்கும் காலத்திற்கும் பொருத்தமா இருக்கிறதுனாலதான் அப்படி நம்ம சொல்றோம். அடுத்து 110 போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கண்ணதாசன் தான் இதை வந்து பாடியிருப்பாரு. அடுத்து 111 உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல 3மே வரும். எல்லாமே உயிர்களுக்கு ஈக்குவலா கொடுக்க மாதிரி வரும். ஸோ மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 112 ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குன்றும் அப்படிங்கிறது வந்து நெடுங்கடலை வந்து குறிப்பிடுது. அதுக்கான பொருள் வந்து நெடுங்கடல். 113 ஸோ எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப கண்ணென்ப இவ்விரண்டும் அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறதுதான் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இவ்விரண்டும். ஸோ அப்படிங்கிறது எண்ணும் எழுத்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் டி. 114 ஸோ இந்த இடத்துல வேர்ல்டு வாட்டர் டே கரெக்டு தான். என்வரான்மெண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 5, எர்த் டே வந்து ஏப்ரல் 22. ரெண்டுமே மாறி இருக்கு. ஸோ அப்போ 2, 3 தான் இந்த இடத்துல தப்பு. சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து 115 இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்ப துன்பத்தை ஏற்றுக்கிறது வந்து தாமரை மலருக்கு ஒப்புமை செஞ்சிருப்பாரு. ஆப்ஷன் பி. 116 மருத நிலம். ஸோ மருதனாலே வயலும் வயல் சார்ந்தது. ஸோ இது வந்து முக்கூடர் பல்ல இதை பத்தின குறிப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. 117 யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக கூறுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நானும் மிகவும் பெரிய கரிகாலின் அரண்மனை அவைக்கு சென்றேன் அப்படிங்கிற மாதிரி முடத்தாம கன்னியார் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? ஸோ பல நிறைஞ்ச மரத்துக்கு ஈக்குவலா கரிகாலனை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. 118 நெஞ்சாற்று படை அப்படிங்கிறது முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் தான் நெஞ்சாற்று படை. நெஞ்சாற்று படை. 119 ஸோ இது ஒரு இதை வச்சு ஈஸியா எடுத்துடலாம். அரிக்கமேடு அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கிடையாது. அரிக்கமேடுங்கிறது பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்குது. ஸோ அப்ப அந்த ஒன்னே தப்பு. 1 தப்புனாலே 1 மட்டும் தவறானது எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. 2, 3, 4 சரி, 1 தவறு. அடுத்து 120 கண்ணைக்கு வந்து கோயில் கட்டுறது வந்து சேரன் செங்குட்டுவன் தான் கண்ணைக்கு வந்து கோயில் கட்டியிருப்பார். சரி, ஆப்ஷன் பி. 121 உத்திரமேது கல்வெட்டு. உத்திரமேது கல்வெட்டு வந்து பராந்தக சோழன் காலத்துல எடுத்திருப்பாங்க. குட ஓலை முறை தேர்தலை பற்றி குறிப்புகள் இருக்கு. எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ கல்வெட்டுல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வந்து எலெக்ஷன் வச்சோம், இப்படிலாம் தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறது. கிராம நிர்வாகத்தை பத்தியும் இருக்கு. ஸோ எல்லாமே வரும் மேற்கூறிய அனைத்தும். 122 முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த திட்டம் தமிழகத்துல தொடங்கப்பட்டது. கரெக்ட். இது தமிழகத்துல அனைத்து மேல்நிலை பள்ளியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேல்நிலை பள்ளி கிடையாது, ஆரம்ப பள்ளியில இருந்து தான். சரியா? ஸோ அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த திட்டம் நாட்டிலே தமிழ்நாட்டில தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. அது கரெக்ட் தான். ஸோ அப்ப இதுல வந்து அறிக்கையில் தவற கரெக்டானதான் கேட்கிறாங்க. 1, 3 கரெக்டா இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுக்கைகள். தமிழ்நாட்டுல எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. 17 ஆற்றுப்படுக்கைகள் இருக்கு. ஸோ அப்ப கேட்ட கொஸ்டின் வந்து எங்க அதிக ஆற்றுப்படுக்கை இருக்குன்னு கேட்டாங்க. கோதாவரியில அதிக ஆற்றுப்படுக்கை இருக்கு. அடுத்து பாக்சைட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு வந்து சேர்வராயன் ஹில்ஸ். ஜிப்சம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. அயன் வந்து சேலம். லைம்ஸ்டோன் வந்து கோயம்புத்தூர். 2413. 125 ஸோ இதுல வந்து எய்ம்ஸ் அப்படிங்கிறது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கரெக்ட் தான். ICCWங்கிறது இன்டர்நேஷனல் கவுன்சில் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் கிடையாது, இந்தியன் கவுன்சில்னு சொல்லி வரும். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. 3வது கரெக்ட் தான். ICDSங்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சொல்லி வரும். அப்போ அதுவும் தப்பு தான். அப்போ அந்த இடத்துல 1, 3 கரெக்டா இருக்கு. அடுத்து 126 டைசல் அப்படிங்கிறது ஒரு பயோ பார்க். சென்னையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பயோ உயிரி பூங்கா தான் டைசல். 127
ஸோ இயர் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில் அக்யூசியேஷன் அண்ட் நாலேஜ் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2018. மேக் இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2014. தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் வந்து 1983. நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் வந்து 2015. ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3, அடுத்து 2, 4, 1. ஸோ 3, 2, 4, 1. 128. ஸோ ஸ்கீம் 2021 தமிழகத்தில் துவக்கப்பட்ட அவசர கால பாதுகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மை காக்கும் 48 திட்டம். சரியா, 48 hours அப்படிங்கிற மாதிரி 2 நாள் மீன் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஆப்ஷன் பி, நம்மை காக்கும் 48 திட்டம். 129. கட்டாய மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வயது உள்ளவர்களுக்கு சட்டப்பூர்வமா வழங்கணும்னு சொல்லிட்டு 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பிரகாரம் தான் 21A அடிப்படை கடமையிலையும் 11வது அது வந்து சேர்த்திருப்பாங்க. 86 அமெண்ட்மெண்ட் 2002. 130. பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசிக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கான அரசியலமைப்பு விதி வந்து பார்த்தீங்கன்னா 15ல் 4 வரும், 16ல் 4 வரும். ஸோ 1 and 2 கரெக்ட். அடுத்து 131. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 பெண்களுக்கு வன்முறை இல்லாத வாழ்வதற்கான பாதுகாப்பு. இச்சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்களின் உடனடி சிவில் தீர்வுகளை பெற 60 நாட்கள். சரி, அதோட டைம் பீரியட் வந்து 60 days. அடுத்து 132. ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு வந்து 1000 ரூபாய் மாதம் வழங்குறதுக்கு வந்து 40 வயசுக்குள்ள. சரியா, மேக்சிமம் ஏஜ் லிமிட் 40. அடுத்து ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டம் பெரியார் கொடுத்திருப்பாங்க. ஈவே ராமசாமிக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா. 134. தமிழ்நாடு அரசு புத்தொழில் கொள்கை நடைமுறைப்படுத்திய ஆண்டு வந்து 2018, அதாவது ஸ்டார்ட் அப் வந்து 2018 ஆரம்பிச்சிருப்பாங்க. 2018 to 2023 அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதை அடுத்து 135. ஸோ பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். கரெக்ட் தான். எதுக்கான சேரன் மாதேவியில் குருகுலத்துல நடந்த அந்த விஷயத்துக்காண்டி தான் வந்திருப்பாரு. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், சரியான விளக்கம். சரியா. அடுத்து 136 மேக்ஸ் ஆன்சர் வந்து இதுக்கு 2 எக்ஸ்பிளனேஷன் செக் பண்ணிக்கோங்க. 137க்கு 4th ஆப்ஷன், 138க்கு 11, 139க்கு 15/36, 140க்கு 10.25%, 141 1331 கியூபிக் ஃபீட்டு, 142க்கு 20,328, 143க்கு 7,200. நிறைய பேர் இல்லை கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, 800 சொல்லி போட்டிருப்பீங்க. ஆனால் கேட்டது அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. 144 இதுக்கு வந்து எலிஃபண்டும் சீட்டாவும். 145 8.27 12, 146 127. ஸோ இதை சதியாகக்கூடிய அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின். 147 64, 148க்கு வந்து 1602, 149க்கு ஸோ மின்மாற்றியின் தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்றம் மின்துடர், மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்முடைய தத்துவமே. அடுத்து 150. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்கணும், சம மின்னழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் முன்னோட்டத்தை நகர்த்த செய்யும் பொழுது வேலையோட மதிப்பு வந்து 0வா இருக்கும். சரியா, அப்ப 4 மட்டும்தான் வரும். பி. 151 பொதுவான கருத்திலிருந்து குறிப்பான கருத்துக்கு செல்லும் கற்றலின் வழிமுறை. ஜென்ரலா பொதுவான கருத்துல இருந்து குறிப்பான கருத்துக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இண்டக்டிவ் லேர்னிங். சரியா, தூண்டும் கற்றல். பொதுவா இருக்குல்ல, ஒரு விஷயம் தூண்டி நம்ம அதை கற்கிறது பேரு தூண்டும் கற்றல். அடுத்து 152 கருத்தியல் கற்றல் வலியுறுத்துறது வந்து பாத்தீங்கன்னா 1 வரும், 3 வரும், 4 வரும். பல்வேறு துறைகளுக்கிடையே இணைப்பினை கற்கும் 3 4. ஸோ கருத்துக்களை நினைவு கூறுதல் வந்து இந்த கருத்தியல் கற்றல்ல வராது. சரியா. அடுத்து 153. ஸோ அஞ்ஞவாதம் அப்படிங்கிறது என்னன்னா 4th ஆப்ஷன். சரியா, எதுவும் இறுதி அல்ல என்கிற நம்பிக்கை மற்றும் நிரந்தரமான இருக்குது 4th ஆப்ஷன். அடுத்து 154 எது ட்ரிப்
டிரிப்டைன் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ 2,2,3 ட்ரை மெத்தில் பியூட்டேன்னா டிரிப்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஆன்சர் சி. 155 கீழ்காணும் அமிலங்களில் அதிக பிரிகை மாறிலி சரியா, ஹையஸ்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி HClO3. 156 ஸோ ஃபாலோயிங் ஐநா சபை வரிசைப்படுத்திய வளம் குன்றா வளர்ச்சி குறிக்கோள்கள் என்ன மாதிரி வரிசைப்படுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 வறுமையின்மை வரணும், இது பண்ணணும். அடுத்து வந்து பசியின்மை, அதுக்கப்புறம் நலவாழ்வு, அதுக்கப்புறம் தரமான கல்வி. 3, 1, 2, 4 அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் சி இதுக்கு. 157 ஸோ இதுல வந்து மாஸ்டர் பாலங்க இது ஈஸியாவே போட்டலாம், நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். SLPனா ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், GAIனா ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், DLனா டீப் லேர்னிங், NCIனா நேஷனல் சென்டர் ஃபார் AI. இது ஒண்ணுமே பண்ணணும், அப்படியே ஈஸியா போடக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இன்னைக்கு. 3, 4, 1, 2 இந்த கொஸ்டின். அடுத்து 158 டாக்டர் அம்பேத்கர் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா சண்முகம் அவருக்கு கொடுத்திருப்பாங்க. தந்தை பெரியார் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா வீரபாண்டியன் கொடுத்திருப்பாங்க. காமராஜர் அவார்டு வந்து பலராமன் கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தென்றல் திருவிக்கா அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சீலனுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. 4, 3, 2, 1 158க்கு. 159 ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காந்தியோடைய தண்டி நடைப்பயணத்தை பத்தி த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனில் தர்கர் வந்து எழுதியிருப்பார் இந்த புக்கை. 160 ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அதுல வந்தது. ஸோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல கடுமையான இடியுடன் கூடிய மழை வந்து இப்போ பேஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரெண்டாவது தப்பு. ஸோ அப்ப ஏ சரி ஆர் தவறு, ஆப்ஷன் ஏ சரி ஆர் தவறு. 161 2023 டிசம்பரில் கொசஸ் தலை ஆற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் மிகவும் பாதிக்கப்பட்டவை. 2023 டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா கொசஸ் தலை ஆற்றுல நிறைய எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கும், நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த ஸ்பாட் பில்டு பெலிகன் அப்படிங்கிற பறவை வந்து வெளிநாட்டு பறவை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அடுத்து 162 கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாததை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செவ்வாய் அப்படிங்கிறது மங்கள்யான்ங்கிறது செவ்வாய்க்கு அனுப்பப்பட்டதுதான், சரிதான். அடுத்து பினாடுபோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இப்ப ரீசெண்டா கூட அந்த எரிமலை வெடிச்சிச்சு. ஸோ அது ஜப்பான் கிடையாது, இது தப்பு. கிரஸ்ட் அப்படிங்கிறது உள்ள அடுக்குன்னு சொல்லிருக்காங்க, இன்னர் லேயர்னு கொடுத்துருக்காங்க. கோர் இன்னர் லேயர், அதுக்கு மேல மேண்டில், அதுக்கு மேல கிரஸ்ட். ஸோ கிரஸ்ட்ங்கிறது வெளிப்புறமா இருக்கக்கூடியது, அப்ப அதுவும் தப்பு தான். காணிமேடுங்கிறது வியாழனுக்குள்ள ஒரு நிலவு, ஸோ அப்ப அதுவும் தப்பு தான். இப்போ 1 மட்டும்தான் கரெக்டா இருக்கு, ஆப்ஷன் ஏ. ஸோ 162க்கு ஏ. 163க்கு சரியான வகையான பொருத்தத்தை வந்து தேர்வு செய்யுங்க. 1 கரெக்ட். ஹைட்ரஜன்கிறது நம்ம வந்து இப்ப மாற்று ஆற்றலை யூஸ் பண்றோம், கரெக்ட். சூரிய ஆற்றல் வந்து நீர் சூடாக்குதல், கரெக்ட். சரியா, ஸோ சூரிய ஆற்றலை பயன்படுத்தி நம்ம வந்து ஹீட்டர் எல்லாம் யூஸ் பண்றோம், அப்ப அது கரெக்ட். அடுத்து 164 நீர்நிலைகளில் அபரிவிதமான ஆல்கே பாசிகள் வளருக்கான யூட்ரிபிகேஷன் அப்பயே சொன்னேன். நீர்ல வந்து அதிக அளவு யூரியா கண்டென்ட் உரங்கள் மூலியமா சேர்றப்ப அங்க வந்து உரத்தினால நிறைய பாசிகள் செடிகள் எல்லாம் நீர் மேல பரவ ஆரம்பிச்சது, அதான் யூட்ரிபிகேஷன், ஆப்ஷன் ஏ. அடுத்து 165 டாப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுகிறாங்கன்னா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ்ல அதிகமாக காணப்படுறாங்க. அசாம் சில இடங்களை கொடுத்துருக்காங்க, ஸோ அருணாச்சல பிரதேஷ் வச்சுக்கலாம் நம்ம. 166 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1881 தொடங்கி இருப்பாங்க, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறாங்க. 167 வெள்ள நடவடிக்கை ஆபரேஷன் ஃபிளட் வந்து பாத்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷனுக்கு போடப்பட்ட ஒரு ஆபரேஷன், மில்க் பால் உற்பத்தியை பெருக்கிறதுக்காண்டி. கிருஷ்ணதேவராயர் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசோடைய துளுவ வம்சத்தை சேர்ந்தவர், சரி, ஆப்ஷன் டி. அடுத்து 169 சிறந்த மத சிந்தனையாலும் தத்துவியான சங்கராச்சாரியார் பிறந்த இடம். சங்கராச்சாரியர் பிறந்த இடம் தான் கேட்கிறாங்க. அது வந்து காலடி கேரளா, அவருடைய மடம் தான் காஞ்சிபுரத்துல இருக்கு, அவர் பிறந்தது வந்து கேரளா. அடுத்து 170 கீழே குறிப்பிட்டவற்றில் சரியாக பொருத்தத்தை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. 1, 3 கரெக்டா இருக்கு. வேதாந்தமும் ரிக்வேதமும் இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. 171 ஸோ இதுக்கு இயர் சொல்லிடுறேன். ஸோ சங்கீத நாடக அகாடமி வந்து 1952, கலாசேக்திர வந்து 1936, லலித் கலா அகாடமி 1954, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா வந்து 1959. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரணும் அப்ப 2,
அடுத்து 1 3 4 அப்படின்னு சொல்லி வரணும். 2 1 இல்ல ஆப்ஷன் இல்ல. சரி, இதான் ஆக்சுவலான இயரு. ஸோ ஆனால் இல்லை ஆப்ஷன் இல்லை. என்னன்னு செக் பண்ணிக்கிறோம். அதுக்கான 172. ஸோ ஜிஸ்யாவை ஒழித்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இயர் வந்து 1564. புனித பயணம் வரியை ஒழிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1563. போர்க்கைதிகளை வந்து அடிமை வயசில் ஒழித்தல் வந்து 1562. பைரன்கால் வச்சு வந்து 1560. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ 172க்கு ஆப்ஷன் ஏ. 173 குவாலியர் கோட்டை வந்து மான்சிங் தோமர் அவர்களுடையது. ஷாஜகான் பார்த்த வச்சு நீங்க போட்டுடலாம். ஷாஜகான் அதை ஒண்ணு போட்டாலே போதும், மற்ற எல்லாமே வந்துடும். ஜிம்பா மசூதி பாபரு. புராண குயிலா வந்து ஷெர்ஷா சூரி. 2143. 174 டேஸ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மண்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளதுன்னா பளபளப்பா இருக்கிறது வந்து ஒத்துள்ளதா கொடுத்துருக்காங்க. அடுத்து 175 ஹரப்பா நாகரிகம் குறித்து தவறானது வந்து கேட்கிறாங்க. ஸோ ஹரப்பா நாகரிகத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. பின்பற்றிருப்பாங்க, தகனம் பண்றது பின்பற்றிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்க தப்பா இருக்கு. 175க்கு சி. அடுத்து 176 ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புலனாய்வுனால எனது அரசியலமைப்புக்கு எதிராக நாடாளுமன்றம் ஏதாவது சட்டம் கொண்டு வந்துச்சுன்னா அதை செக் பண்ற வேலை தான் உச்சநீதிமன்றத்தோட வேலை. ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் பி. ஸோ இதுக்கு ஆன்சர் பி. அடுத்து 177 கீழ்கண்டவற்றில் தவறானது கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது கரெக்ட் தான். ஐசிடிங்கிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கரெக்ட் தான். என்ஜேடிஜிங்கிறது நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கவர்னன்ஸ் கிடையாது, அது கிரிட். சரியா? இந்த இடத்துல கிரிட் தப்பு, இது தப்பு. அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேஸ் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர் கிடையாது, அது சிஸ்டம். இப்ப 2 3 தப்பா இருக்கு இந்த இடத்துல. 178 இந்திய சட்டமீற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்காக பட்டியல் அமைப்பு முறையை இந்த சட்டத்திலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வந்து 1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து உருவாகிருக்கும். 179 மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு டிஸ்குவாலிபிகேஷன் தொடர்பான தவறான சட்ட உறுப்பு தான் கேட்கிறாங்க. ஸோ மற்ற 3மே வரும், 1 மட்டும் வராது. 189 மட்டும் வராது. ஸோ அப்ப ஆப்ஷன் சி. 180 ஸோ மாநிலங்களின் மேலவைக்கை நீக்குதல் இன்னைக்கு சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 169 கரெக்ட் தான். மாநில சட்டமன்றங்களோட பதவிக்காலம் 172 கரெக்ட் தான். ஆளுநருடைய சிறப்பு உரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 176. இது 176. மசோதாக்கள் ஒப்புதல் வந்து 175. ஸோ அப்ப என்ன கேட்காங்கன்னா 1 2 தான் இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. 181 நாடாளுமன்ற இரு அவைகளின் உரையாற்ற சிறப்பு உரிமை வந்து இந்திய தலைமை வழக்கறிஞர்களுக்கு, அதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். கரெக்ட் தான். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற இவருக்கும் சில சிறப்பு சலுகைகள் இருக்கு. 2மே கரெக்ட், சரியான விளக்கமும் கூட. சரியா? ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து 182 ஏழைகளுக்கு சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவிகள் இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 39A. சரியா? 183 கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 2 இருக்கு. ஒண்ணு வந்து ஆழ்கடத்துல தடுக்கணும், குழந்தை தொழிலாளர். ஸோ 2 4 வரும். ஸோ 2 4 ஆப்ஷன் சி. 184 பிரியாமல் பத்தி பாக்குறப்ப இதுல வந்து 1 2 4 மட்டும் கரெக்ட். ஸோ 3 வராது. முகவரியில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளில் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாதுன்னு மட்டும் வராது, மற்ற 3மே வரும். சரியா? ஆப்ஷன் டி. 185 முன்னாடியே பார்த்தோம். பின்வரும் திட்டங்களில் ஏழை கர்ப்பிணி பெண்களுடைய நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவிப்பது வந்து பாத்தீங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஆப்ஷன் சி. அடுத்து 186 பிஎம் இ வித்யா அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் எஜுகேஷன். இதை வச்சே போடலாம். பிஎம் போஷான்ங்கிறது என்னன்னா ப்ரொவிஷன் ஆஃப் சப்ளிமெண்டரி ஆஃப் நியூட்ரிஷன்.
அப்புறம் பிக்கு 4 வரும், மற்றதெல்லாம் போட்டுலாம். 3, 4, 2, 1. அடுத்து 187. பின்னோர்கள் பயிரை மதிப்பீடு பண்ணணும், நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கணும், பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கணும், ஊட்டச்சத்து ஆகியவற்றை இது பண்ணணும் அப்படிங்கிறது கிஷான் ட்ரோனை வச்சுதான் மேப் பண்ணுவாங்க, மதிப்பீடு பண்ணுவாங்க, பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தொளிப்பாங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து டி. அடுத்து 188. கிஷான் ராத் அப்படிங்கிறது போக்குவரத்து, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை டிரான்ஸ்போர்ட் பண்றது. ஸோ 2 மட்டும் வரும். அடுத்து 189. ஜிஎஸ்டி பத்தி பாக்குறப்ப 1 மட்டும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட், 2வது வராது. சரியா? 190. பற்றாக்குறை நிதியாயகத்தின் விளைவு. டெபிசிட் பினான்சிங்னா இன்க்ரீசிங் இன் மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து 191. நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அவங்களோட குறியீடு முதல் 2 தான். அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், இந்த 2மே நிதி ஆயோக்கோடது. ஆப்ஷன் சி. 192. தாண்டேக்கர் மற்றும் ராத் குறிப்பிடும் வறுமை கோடு உடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து கொடுத்துருப்பாங்க, கலோரி அளவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கலோரின்னு சொல்லி பாக்குறப்ப ரூரல்ல 2400, அர்பன்ல 2100 கலோரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. 40% கிராமம், 50% நகரம். 193. 1933ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லீம். பாகிஸ்தான் வேணும் கோரிக்கை வந்து ரஹமத் அலி தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பார், முக்கியமான ஒரு ஆளு. ஸோ இதுக்கு ஆன்சர் டி. அடுத்து 194. இந்திய அரசியல் வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு அரசியல் கோணத்தில் இந்த நடவடிக்கை. அப்போதில் இந்து முஸ்லீமை பிரிக்கிறது அப்படின்னாலே வங்க பிரிவினை தான். ஆப்ஷன் ஏ. 195. ஸோ மகாத்மா காந்தி வந்து பாத்தீங்கன்னா சௌரி சௌரா நிகழ்வாலதான் ஒத்துழைமை இயக்கத்தை திருப்பி வாங்கியிருப்பாரு. 1920 கொண்டு வந்தது, அது கரெக்ட் தான். சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறை போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தன. அதாவது வன்முறையற்ற போராட்டம், இவங்க வன்முறை தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப 2மே கரெக்ட், ஆனா சரியான விளக்கம் கிடையாது. சரியா? ஆப்ஷன் டி. 195 டி. 196. ஸோ பின்னோர்கள் மகாத்மா காந்தி பற்றி சரியான கூற்று வந்து கேட்கிறாங்க. ஸோ இதுல வந்து 1, 2 கரெக்ட். காந்தி பொருளாதார திட்டத்தின் சின்னம் காதி கிராஃப்ட் இதெல்லாம் இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. சம்பரான்ங்கிறது வடக்கு பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ அங்கதான் விவசாயிகள் இதையும் கொண்டு வந்திருப்பாரு. இது 2மே கரெக்ட். நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில காந்தி வந்து வெள்ளையன வெளியேற்றத்தை பத்தி பேசியிருக்க மாட்டாரு. காந்தியின் சத்தியாகிரக இயக்கம் இந்திய தேசிய காங்கிரசுக்கு எதிரானது. இந்திய தேசிய காங்கிரசுக்கு எதிராக சத்தியாகிரகத்தை அவர் பண்ணல, விடுதலைக்கு தான் பண்ணியிருப்பார். இப்ப 3, 4 தப்பு, 1, 2 கரெக்ட். அடுத்து 197. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடவுள் ஒருவரே அப்படிங்கிறது விஓசியோட தான், பாரதியார் கிடையாது. இப்போ 1, 2, 3 தான் கரெக்ட். 1, 2, 4 தான் கரெக்ட். இந்த கடவுள் ஒருவரேங்கிறது வஉசி தான் எழுதியிருப்பார். 198. 1857 புரட்சியின் போது ராணி லட்சுமிபாய் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் ஒரே இது பண்ணது வந்து ஹக்ரோஸ், ஜெனரல் ஹக்ரோஸ். ஆப்ஷன் ஏ. 199. 1857 கிளர்ச்சி பற்றி பின்வன் கூற்றில் உண்மையானது வந்து கேட்கிறாங்க. கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே என்ன பண்ணிடுவாரு, இறந்துருவாரு. அது உண்மைதான். கான்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடந்திருப்பாரு. அது உண்மைதான். 1, 3 கரெக்ட். அடுத்து 200. ஸோ 200 வந்து ஈஸியா நீங்க வந்து தீனபந்து மித்ரா வச்சே போட்டலாம். தீனபந்து மித்ரா, நீல் தர்பன். ஸோ பிக்கு 3, இப்படி பொறுத்தீங்கன்னா 2, 3, 1. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளவுதான். 200 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லியாச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் ஆஃப் என்ன வருதுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் எல்லாமே டென்டேட்டிவான ஒரு கீ தான். ஒரு சில விஷயங்கள் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்து தான் கொடுத்துருக்குது. சரியா? அப்புறம் அஃபிஷியல் கீ வரவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.